மாறுவதற்கு முன்பாக சுய சித்தத்திலேயே தான் ஓடலாம். ஒன்றும் அவன் பெரிதாக சாதித்து விடவில்லை. எப்பொழுது தேவ சித்தம் செய்ய ஆரம்பிச்சானோ அப்பொழுதுதான் அவனை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். ஆமென். பெரிய காரியங்களை செய்தார். ஸ்தோத்திரம். உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்தவர் அவர் பயன்படுத்த வேண்டுமானால், தம்முடைய கரத்தில் வைத்த உங்களை உயர்த்த வேண்டுமானால் ஒரே ஒரு அவசியம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு என்பதை ரொம்ப தாழ்மையாக கேட்கணும். ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். என்ன செய்யணும்ப்பா? ஒரு படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், வீட்டு காரியங்களாக இருக்கலாம். இந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன சித்தமா என்னப்பா? ஆமே. சித்தம் இல்லாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்காண்டவரை ஆசீர்வதிச்சிருக்குன்னு சொல்லிடக்கூடாது. இப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. எல்லாம் அவங்களே செஞ்சிருவாங்க. ஒரு இன்விடேஷன் மாத்திரம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், அமைதியாயிட்டீங்க. இன்விடேஷன் மாத்திரம் போகும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் வந்திருக்கப்பா, நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வந்துருங்க. இதை செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஆலோசனை கேட்டோமா அப்படிங்கிற நீங்களே கேட்டு பாருங்க. திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு வீடு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவரே என்ன செய்யணும் பாருங்க. சவுல் எங்கே ஜெபம் பண்ணுகிறான் என்பது பாருங்க, எந்த தெருவில் இருக்கிறான், இப்போ என்ன செய்யறாங்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும் தெளிவாக சொல்றார். நேரத்தில் வேண்டப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே சவுல் இப்போ என்ன பண்ணிக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். அப்போ நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீங்க, எந்த வீட்டில் இருக்கிறீங்க, என்ன வேலையில் இருக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு என்ன செய்யுது அப்படியே. அப்போ சும்மா இன்விடேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே எல்லாம் அப்படியே காரியத்தின்படி என்ன செய்யும். எளியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இந்த கர்மேல் பருவத்தில் இவை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை நீ நினைத்தரணும். ஆமே. அதுக்கப்புறம் தான் சொல்றான், என்னை கேட்டணும், என்னை கேட்டணும். எல்லாத்தையும் அவசியத்தப்படி செஞ்சுட்டு நீங்க வாங்கப்பான வந்துடுவார், அவ்வளவுதான். ஆமே. வந்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒவ்வொரு காரியத்தையும் சித்தப்படி செய்வேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும், அதாவது ஸ்டெப் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய ஒரு வழி நடத்துதல், அது ஆண்டவர் சித்தமா என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இஷ்டம் போல ஸ்டெப்பை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்து கொள்ளக்கூடாது, கேட்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர்